சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் கோதுமைக்குள் களைகள் என்கிறதான ஆமென் தலைப்பிலே ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தமக்கு சித்தமானபடி அவருக்கு விருப்பமான காரியத்தை நமக்கு சொல்லித் தருவாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்திலே உவமைகளினாலே ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உவமை என்பது ஒரு உதாரணம். பிரைஸ் தி லார்ட். அதை விதமாய் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலே சொல்லும் பொழுது அதிகமாய் இந்த இடத்திலே விதையை குறித்தும் நிலத்தை குறித்தும் அவர் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நல்ல நிலம் கெட்ட நிலம், நல்ல விதை கெட்ட விதை என்று பல கோணத்தில் ஆண்டவர் இங்கே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த உவமைகளினால் ஆண்டவர் சொன்னாலும் வாசித்ததான இந்த வேத பகுதியை மட்டுமே சீசர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. கோதுமைக்குள் ஆமென் ஸ்தோத்திரம் சத்துருவானவர் களைகளை விதைத்து விட்டு போனார் என்று அவர் சொன்ன பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் அனுப்பிவிட்ட பிற்பாடு இந்த சீசர்கள் ஆண்டவரிடத்திலே தனிமையாய் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே அவை நீதிபடி உவமைகளினால் எங்களுக்கு சொல்லுகிறீரே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கேட்கிற வேளையிலே அதிகாரம் 13வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 37லிருந்து ஆமென் 40 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார் என்று சொன்னதற்கு விளக்கத்தை ஆண்டவர் இவ்விதமாய் கொடுக்கிறார். நிலம் என்பது உலகம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிலம் எதாக இருக்கிறது? உலகம். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு விதத்திலே சொல்லுகிறேன், இந்த நிலம் என்பது சபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிலம் உலகத்தை குறிக்கிறது, நிலம் சபையை குறிக்கிறது. இன்னும் சொல்லுகிறேன், இந்த நிலம் எதை குறிக்கிறது? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபை நடுவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சபை நடுவே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே வசனம் என்கிற விதை விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், நம் ஒவ்வொருடைய இருதயமும் ஒரு நிலமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நிலத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் விதைக்கிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நிலமாகிய இருதயத்தில் வசனம் என்கிற விதையை விதைக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அதை விதைக்கிறார். இன்னொரு வித்தியாசமான சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை விதைக்கிறார். இன்னொரு விதத்திலே கர்த்தருடைய வேலையாட்கள் ஊழியக்காரர்கள் வசனம் என்கிற விதையை விதைக்கிறார்கள். ஹல்லேலூயா. எங்கே விதைக்கிறார்கள்? சபை நடுவே விதைக்கிறார்கள். எங்கே விதைக்கிறார்கள்? சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அதை விதைக்கிறார்கள். எந்த உள்ளம் நல்ல எந்த நிலம் நல்ல நிலமாய் இருக்கிறதோ அந்த நிலத்திலே அந்த விதைகள் விழுந்து அது உழைத்து வேர் பற்றி கனி கொடுக்கிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம்
அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அவன் கோதுமைக்குள்ளே சத்துருவானவன் வந்து எதை விதைத்தானா? கதைகளை விதைத்தான். அல்லேலூயா. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நிலம் ஒன்று, சபை ஒன்று, உலகம் ஒன்றுதான். முழு உலகமும் ஒன்றாயிருக்கிறது. அவை முழு சபையும் ஒன்றாயிருக்கிறது. ஒவ்வொருடைய இருதயமும் ஒன்றாயிருக்கிறது, நிலமாயிருக்கிறது. இந்த நிலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் வசனத்தை விதைக்கிறார். ஆனால் அதே நிலத்தில் ஆண்டவரும் தன்னுடைய விதையை விதைக்கிறார், சாத்தானும் தன்னுடைய விதையை விதைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விதைக்கிறது ஜீவனுள்ள வசனம், சாத்தான் விதைக்கிறது கலைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பகுதிகளில் இப்பொழுது வயல்வெளிகள் மிக மிக குறைவு. ஸ்தோத்திரம். அவை பார்த்திருப்பீர்கள். நெல் பயிரிடப்பட்ட வயல்வெளி எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பிரைஸ் லார்ட். பார்த்தது இல்லையோ? பார்த்திருக்கீங்க. பிரைஸ் லார்ட். இந்த நெல்கள் அவை நெற்செடி விதைக்கிறார்கள், விதையை விதைக்கிறார்கள். மறுபடியும் அதை அந்த இடத்திலிருந்து பிடுங்கி நாற்றுகளாக வயலிலே நட்டு வைக்கிறார்கள். நட்ட பிற்பாடு அந்த இடத்திலே அவர்கள் நடாத கலைகளும் ஆட்டோமேட்டிக்கா முளைத்தொடும். இப்பொழுது நெற்கதிர்கள் வளர்ந்து அதனுடைய கதிர் விடுகிற நேரத்தில், கனி கொடுக்கிற நேரத்தில் பார்ப்பீர்களானால் முதலாவது அவருடைய கனிகள் அந்த கதிர் வரும் பொழுது நேராக நிமிர்ந்து இருக்கும். பார்த்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாட்கள் போக போக அந்த நெற்கதிர்களிலே அதனுடைய மணி உருவாக அந்த நேராய் நின்ற நெற்கதிர்கள், நல்ல கனியுள்ள கதிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வளைய ஆரம்பிக்கும். பார்த்திருப்பீங்க. ஹல்லேலூயா. இப்ப என் கை இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும், வளைந்து நிற்கும். ஆனால் அதற்கிடையிலே அவன் சில கதிர்களோ எத்தனை நாட்களானால் விளைச்சலை காணாமல் நிமிர்ந்தே நின்று கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அது பதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ அந்த பகுதிக்குள்ளே நான் போகவில்லை. நெற்கனி கதிர்கள், அவை கனியுள்ள மணிகள் வளைந்திருக்கும். ஆனால் கனி இல்லாத பதரோ நிமிர்ந்து நிற்கும். பிரைஸ் லார்ட். அவை தெளிவாய் அந்த இடத்துல ஒரு சொல்லிட்டு போகிறேன். ஸ்தோத்திரம். இதுதான் சபை என்கிற தோட்டத்திற்குள்ளே சிலர் பணிந்திருப்பார்கள், சிலர் நிமிர்ந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. அவை நிமிர்ந்து நிற்கிறவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறித்து பணிந்து நிற்கிறவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இன்னும் அவை நெற்கதிர்கள் வருவதற்கு முன்பாக இந்த நடப்பட்டதான நாற்றுகள் அவை வளர்ந்து அதற்கு போடப்பட்ட உரங்கள் மூலமாய் அழகாய் வளர்ந்து வரும். ஆனால் வளர்ந்து வரும் பொழுது இந்த நெற்கதிர்களை மிஞ்சி, நெற்செடிகளை மிஞ்சி அதிகமாய் அதனிடமிருந்து இன்னொன்றும் வளர்ந்து அந்த நெற்கதிர்களை, நெற்செடியை விட அதிக வளர்ச்சியோடு காணப்படும். பார்த்திருப்பீங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் கலைகள். ஹல்லேலூயா. அதாவது கோதுமையை விட, மணி அதாவது நெற்செடியை விட இந்த கலைகள் அதிகமாய் வளருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எல்லாம் அந்த ஒரு வயல்வெளியை பார்த்தால் அதிகமா ஒன்று தளத்துக்கு நிற்கிறதா உடனே புரிந்து கொள்ளணும். இது இந்த வயலுக்கு, இந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு செடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படித்தான் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நல்ல நிலத்திலே விதையை விதைக்கிற மனுஷகுமாரன் விதை விதைத்து விட்டு அவர் போய்விட்டார். ஆனால் அவை அதற்குள்ளே கலைகள் அவை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சீசர்கள் அதைத்தான் கேட்கிறார்கள், எப்படி ஆண்டவரே கலை வந்தது, எப்படி அந்த தோட்டத்துக்குள்ளே, நிலத்துக்குள்ளே எப்படி அந்த விதை கலைகள் காணப்பட்டது என்று கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் சில காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கலைகள் ஆமென் பொல்லாங்கின் புத்திரர் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த கோதுமை செடிகள் ஆமென் தேவ புத்திரர் என்று சொல்லப்படுகிறது. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆமென். நான் இப்படி சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுகிறேன். ஆமென். அவருடைய வசனத்தின்படி நின்று கொண்டு சொல்லுகிறேன். எந்த ஒரு சபையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சபைக்குள்ளே களையும் இருக்கும், கோதுமைகளும் இருக்கும். ஹல்லேலூயா. மணிகளும் இருக்கும், பதரும் இருக்கும். ஆமென். மணியும் கர்த்தரை கைதட்டி ஆராதிக்கும், பதரும் கர்த்தரை கைதட்டி ஆராதிக்கும். ஹல்லேலூயா. இந்த கலைகள் ரெண்டு விதத்திலே சபைக்குள்ளே காணப்படுகிறது. தெளிவாய் சபை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். கலைகள் ரெண்டு விதத்திலே சபையிலே காணப்படும். எப்படி? முதல் விதம் எப்படி என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், யூதாஸ் இயேசுவோடு கூட அவன் 3.5 ஆண்டுகள் பயணம் செய்தான். ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட வாழ்ந்தான், சபைக்குள்ளே தான் இருந்தான். ஆனால் சபைக்குள்ளே இருந்துவிட்டு தன்னை வழி நடத்துகிறவனுக்கே தீமை செய்யும்படி செயல்படுகிறவன் யூதாஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லுகிறார். ஆமென். பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆமென். ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இப்போ ஆமென். எல்லா சீசர்களும் வரிசையாக கேட்கிறார்கள், ஆண்டவரே நானோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த யூதாஸ் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே நானோ. யூதாஸ் கேட்கிறான். இது ஆட்டு தோலை போர்த்தின ஓநாய்களாய் சபைக்குள்ளே இருந்து கொண்டு அவன் தேவ ஊழியத்திற்கு எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த செய்தி சிலரை வேதனைப்படுத்தலாம். நான் வேதனைப்படுத்துகிறதுக்காக இந்த செய்தி மூலமாய் பேச வரவில்லை. ஸ்தோத்திரம். உண்மையாய் சொல்வேன், இந்த செய்தி கடந்த வாரத்திலே நான் சொல்ல வேண்டிய செய்தி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஆமென் பிரைஸ் அப்படியே வைத்துவிட்டு மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த வேளையில் கடந்த வாரத்தில் உங்களுக்கு விருந்து என்கிற தலைப்பிலே ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்தார். அது பிறகுதான் யோசித்தேன், ஆண்டவர் கொடுத்ததை தெளிவாய் பேசியிருக்க வேண்டுமே என்று யோசித்தபடினால் மறுபடியும் அதே வார்த்தைக்குள்ளாய் கடந்து வருகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை சீர்படும்படி, சபை உணர்வடையும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். சபைக்குள்ளே யூதாசை போல ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு நல்லவன் வேஷத்திலே உட்கார்ந்து கொண்டு நானோ ஆண்டவரே என்று கேட்கிற ஒரு தேவ பிள்ளையாய் சபை காணப்படாதபடிக்கு அந்த கலை மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும்படி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவே கர்த்தர் நாளிலே உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கலை சபைக்குள்ளே எப்படி செயல்படுகிறது? இந்த கலையானது எப்படி செயல்படும் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், சபைக்குள்ளே இருந்து கொண்டு ஆமென் மற்றவர்களை எப்பொழுதுமே கை சூண்டி கொண்டே இருக்கிற ஒரு கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தெளிவாய் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை நான் சபையை சொல்லுகிறேன், சபைக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து பாடுகிறோம், சேர்ந்து ஆராதிக்கிறோம், சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் சபைக்குள்ளே இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இது எனக்கு அல்ல, இது அவனுக்கு, இது அவனுக்கு என்று கை சூட்டுகிறவர்களாய் யாராவது இருப்பீர்களானால் நீங்களே அந்த கலை என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் எப்படி வாழ்கிறேன்? கோதுமை செடிகள் வளர்க்கப்படுகிற இந்த அருமையான தோட்டத்திற்குள்ளே, இந்த அருமையான சபைக்குள்ளே அவன் ஆட்டு தோலை போட்டின அவன் பிரேஷனா அவன் ஸ்தோத்திரம் ஓநாயை போல இருந்து கலைகளா இருக்கிறோமா? இல்லை மற்றவர்களையே சுட்டி காண்பிக்கிற ஒரு கலையா இருந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் முதல் சபையின் நடுவே பேசும் பொழுது யார் இது எனக்கு என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கை நல்ல நிலத்தில் விழுந்த மணிகளை போல கோதுமைகளாய் நல்ல மணிகளாய் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றை சொல்லுகிறேன், அவன் தேவ பிள்ளைகளே, அவன் பேசுகிறார், கோதுமை அவன் நிலத்திலே விதைகளை விதைக்கிற கர்த்தர் அதிலே மணிகளை சேர்க்கும்படி அவர் வரப்போகிறார். மணிகளை சேர்த்து தன்னுடைய களஞ்சியத்திலே சேர்க்கிற அதே ஆண்டவர் தான் அதே சபைக்குள்ளே இருக்கிற தலைகள்
பார்த்து என் வாழ்க்கை மணியாயிருக்கிறதா இல்லை நான் பதராயிருக்கிறேனா யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நன்றாய் தான் இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நன்றாய் தான் இருந்தோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோம். இன்றைக்கு அந்த அபிஷேகம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கோ பெற்ற ரட்சிப்பை வைத்துக் கொண்டு, என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு காலம் பூரா வண்டி ஓட்டுவாயானால் அந்த வண்டி ஓடாது, சீக்கிரத்தில் தடைபட்டு இருக்கும். என் ஆண்டவர் இயேசு வரும்பொழுது கைவிடப்பட்டவர்களாய் போய்விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆமென். நன்றாய் ஓடின ஓட்டம் எங்கே விழுந்து போனது, எங்கே தடைபட்டது? சீசர்கள் அதைத்தான் கேட்டார்கள் ஆண்டவரிடத்திலே. நல்ல நிலத்தில் நல்ல விதைதானே விதைத்தீர், அப்படி இருக்க களைகள் எப்படி உருவாயிற்று? ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த இடத்திலே பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென். 30 ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். 40வது வசனத்தில் ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 37வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல விதம் ராஜ்யத்தின் புத்திரர். இடத்திலே வாசித்தீர்களானால் அங்கே ஆமென் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். மனுஷர் நித்திரை பண்ணுவது. 25வது வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் 24வது வசனம் அவனுடைய சத்துரு போது. ஹல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்ட நாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே ஒரு நித்திரை வந்தது. ஹல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அசதி வந்தது, ஒரு நாள் சோர்வு வந்தது. ஆமென். அது நிமித்தமாய் நித்திரை பண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் ஆமென் சத்துரு வந்து ஆமென் அந்த நிலத்திலே ஆமென் களைகளை விதைத்து விட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. எப்பங்க வந்தது? நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தோமே. பவுல் விதமாய் சபையை பார்த்து கேட்கிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிய பண்ண போகிறீர்களோ? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களோ? சபையே, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. இயேசுவை தரிசித்தாய், இயேசுவை பார்த்தாய், உன் கண்கள் இயேசுவை பார்த்துக் கொண்டது. இடையிலே உன்னுடைய கண்கள் ஏன் மனிதனுக்கு நேராய், உலகத்துக்கு நேராய் போக காரணம் என்ன? அங்கேதான் நித்திரை உனக்கு வந்தது. அங்கேதான் ஒரு கனநித்திரையுடைய ஆட்கொண்டது. சத்துருவானவர் வந்து அந்த உன்னுடைய இருதயம் ஆகிய நல்ல நிலத்திலே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் இந்த நேரத்திலே ஆமென் பிரேஷா இந்த கலை விதைக்கப்பட காரணம் நித்திரை. ஒரு தேவ பிள்ளை நித்திரை செய்வோமானால் அந்த நித்திரை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இல்லாமல் பண்ண போய்விடும், அழித்து போடும். கடைசியாய் கேள்விக்குறியாய் நம்முடைய வாழ்க்கை போய்விடக் கூடாது என்பதற்காக நம்முடைய நித்திரையை விட்டு வெளியே வரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நீதிமொழியின் புத்தகத்திலே அவை நாம் விதமாய் வாசிக்க முடியும். அந்த 20வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார், வாசியுங்கள். தூக்கத்தை விரும்பாது, விரும்பினால் தரித்திரனாவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தூக்கத்தை விரும்பாது, விரும்பினால் தரித்திரனாவாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அவை உற்சாகமாய் செயல்பட வேண்டிய தேவ பிள்ளைகள், அதிகாலை வேளையிலிருந்து ஜெபிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள். அவை நான் இப்படி கேட்கிறேன், சபையை பார்த்து, இங்கே யாரும் கை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து 5 நிமிடம் ஆகிய ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இரவுல தூக்கம் இல்ல, 10 மணி 11 மணி அவை மொபைல் போன் பார்த்துக்கிட்டே படுத்து கிடக்கிற அவை சில பிள்ளைகள், அவை வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், பெரியோர்
12 மணி 12:30 மணிக்கு பிறகு தூங்கிட்டு அதிகாலை வேளையிலே நல்லா தூங்குறோம் இல்லையா? தேவனுடைய வாழ்க்கையில வசனம் சொல்கிறது, நித்திரையை விரும்புகிறவன் தரித்திரனாவான். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த தரித்திர நிலைமை மாற வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திரையை குறித்து நான் இப்படி சொல்லுவேன். ஆமே, பைபிள்ல வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். ஆமே, ஆமே, ஸ்தோத்திரம். அப்படியே ஆமே 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சம்பவம், அது ஒரு பெரிய ஒரு ஆமே ஸ்தோத்திரம் காரியத்தை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூக்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சுமார் 2000 ஆண்டுகளாக 2025 கிறிஸ்து பிறந்தது. அன்றிலிருந்து இன்று வரை அகில உலகத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவுதான் சத்தம். அப்ப இன்னும் உங்களுக்குள்ள அவிசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். நீங்க ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10 கன்னிகைகள் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள். சத்தியத்தின்படி தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். இப்பொழுது தங்கள் வாழ்க்கையிலே அவை அபிஷேகத்தின் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தங்கள் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் இப்படி சொல்லுகிறேன், சபையில போய் காத்திருந்தார்கள். எங்க பைபிள்ல இல்ல, சபையில போய் காத்திருந்தார்கள். எதுக்கு தெரியுமா? இயேசு வருவார். ஹல்லேலூயா. மணவாளன் வருவார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று ஆசையோடு காத்திருந்தார்கள். நாட்கள் போனது, மாதங்கள் போனது. அவன் காத்திருந்து தீவெட்டியை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் கால் கடுக்க நின்று பக்கத்திலே போய் கொஞ்சம் உட்கார்ந்தார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் கொண்டு போய் கொஞ்சம் உட்கார்ந்தாங்க. இப்ப உட்கார்ந்தவர்களுக்கு அவன் இங்க கூட அவன் சிலருக்கு 3 மணி நேரம் உட்கார்ந்தா ரொம்ப கஷ்டம். அவன் சரீர பலவீனம். கொஞ்சம் கால் நீட்டினா நல்லா இருக்கும், சேர்ல உட்கார்ந்தா நல்லா இருக்கும். எப்ப முடிப்பாங்கன்னு தோணும். ஹல்லேலூயா. இங்க அதானே நடக்குது. ஸ்தோத்திரம். அப்படிதானே? உங்க யாரையும் நான் சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. வேற சபையில தான் சொல்றேன். இங்க என்ன ஆத்துமாவே போடணுமோ இல்லையோ, இங்க அநேகருடைய ஆத்துமாக்கள் ரோட்ல பாக்குறோம். ஹல்லேலூயா. இங்க என்ன ஆத்துமா போடும்போது அநேக ஆத்துமாக்கள் ரோட்ல ஓடிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மணவாளன் வர தாமதித்த பொழுது ஆமென், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 10 கன்னிகைகளும் கொஞ்சம் உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் உட்கார்ந்தவங்களுக்கு இப்ப கொஞ்சம் இடுப்பு வலி கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே படுத்துக்கிறவங்க படுத்தாங்க. ஹல்லேலூயா. படுத்தவங்களுக்கு தோணுச்சு, அவன் படுக்க நல்லா இருக்கு, கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்கும், தூங்குனாங்க. ஹல்லேலூயா. அவன் தேவ பிள்ளையே, அந்த 10 கன்னிகைகளும் தூங்குறாங்க. தெளிவா புரிந்து கொள்ளுங்க. 10 பேர் தூங்குனாங்க. 10 பேர் தூங்குனாங்க. ஆனா தூங்கின அந்த 10 பேரிடத்தில் அவன் ஸ்தோத்திரம் 10 பேரும் எண்ணெய் கொண்டு போனார்கள். 10 பேரும் அபிஷேகத்திலே நிறைந்திருந்தார்கள். 10 பேரும் இப்ப தூங்குனாங்க. தூங்கி கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களை அறியாமலேயே அநேகருடைய அபிஷேகத்தின் எண்ணெய் வற்றி போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் எண்ணெய் வற்றி போனதை அறியாமலேயே அழகா நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. பாருங்க, திடீரென ஒரு சத்தம் கேட்டுச்சு. மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5 பேர் சொன்னாங்க, ஆமே பிரைஸ் தி லார்ட், ஆமே ஸ்தோத்திரம். இத்தனை மாசம் ஆச்சு, இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, இனி அவர் வரமாட்டார். ஆனா பிரைஸ், இனி அவர் என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார்னே தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த 5ல 2 சோதனை எல்லாரும் இல்ல. 5ல 2 சொல்லுது அவர் இனி வரமாட்டார். இப்ப 1 சொல்லுது இல்ல அவர் வருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இன்னொரு சொல்லுது அவர் இப்ப வரமாட்டார். அவர் இப்ப வரமாட்டார். எப்படியும் படுத்து நல்லா தூங்கிட்டு அவன் எழுதுற பிறகுதான் வருவார்.
சிலருக்கு அவன் சம்பந்தம் இல்லாத இடத்துல வாக்குத்தத்தத்தை தூக்கி பிடிப்பாங்க. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டார். அதனால நான் இனி கல்யாணம் ஆகி எனக்கு பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு பிள்ளை பிறந்த பிறகுதான் இயேசு வருவார். சிலர் நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். இப்ப வாக்குத்தத்தம் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் இயேசு வர மாட்டார். எனக்கு வாக்குத்தத்தம் படித்ததெல்லாம் முடிச்ச பிறகுதான் வருவார். தேவ பிள்ளையே, காலம் நிறைவேறிவிட்டது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென், பிரைஸ் லார்ட். இந்த இடத்திலே ஆமென், பிரைஸ் லார்ட், அவர்கள் படுத்து நித்திரை செய்த வேளையிலே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். துள்ளி குதித்து 10 பேர் எழுப்பினார்கள். எழுப்பி தங்கள் கையிலே இந்த தீப்பெட்டியை உரசி விளக்கை பற்ற வைக்கிறார்கள். 5 பேருடைய விளக்கு எரிந்தது. 5 பேருடைய விளக்கு பரிதாபம் எரியவே முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கொஞ்சம் விளக்க திருக்கி ஆமென், பிரைஸ் லார்ட். பழைய மன்னன விளக்கை கதையை சொல்றேன், பிரைஸ் லார்ட். இவன் விளக்க திருக்கி கலத்தி உள்ள குப்பியை கொஞ்சம் அசைச்சு பார்க்கறாங்க. என்ன இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. என்ன இருக்கா இல்லையா? அசைச்சு பார்க்கணும். ஒரு அசைவே இல்லை. சில பைக்கை என்ன பண்ணுவாங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் ஓட்டுவாங்க. ஆனா பிரைஸ் லார்ட், பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கவே மாட்டாங்க. பிரைஸ் லார்ட். ஓட்டி ஓட்டி பிறகு போய் என்ன பண்ணுவாங்க? டேங்கை திறந்து அசைச்சு பார்ப்பாங்க உள்ள பெட்ரோல் இருக்காங்க. அப்படிதான் இங்க தேவ பிள்ளைகள், இந்த 5 கன்னிகைகள் அவன் விளக்கை இப்ப என்ன பண்ணி பார்க்கறாங்க? அசைச்சு பார்க்கறாங்க. உள்ள என்ன இல்லை. அவன் என்ன தீர்ந்து போச்சு, என்ன தீர்ந்து போச்சு. தேவ பிள்ளையை நான் இப்பொழுது சொல்றேன். அவன் இந்த இடத்தில் கூட அவன் அருமையான தேவ பிள்ளையை அவன் பிரைஸ் லார்ட், நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நித்திரை எப்படி இருக்கிறது? விழிப்புள்ளவர்களா இருக்கிறோமா? இல்லை இந்த மனவாட்டிகளை போல கன நித்திரை பிடித்தவர்களாய் தூங்கி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் வருவார் என்று சொன்னவர் தாமதிக்கிறார். எதற்காக தெரியுமா? இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ நித்திரை பண்ணி கொண்டு போயானால், நீ தூங்கி கொண்டு போயானால், அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு தூக்கத்தை விட்டு எழும்பு ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமான தேவ பிள்ளையே, ஆமென், பிரைஸ் லார்ட். அவர் வர இன்னும் தாமதமாகும் என்று சொல்லிக்கொண்டே ஒரு நாட்களை தாழ்த்தி கொண்டிருப்பாயானால் ஒரு வாழ்க்கை பரிதாபமாய் மாறிவிடும். ஆமென், பிரைஸ் லார்ட். சேர வேண்டிய இடத்திலே சேர முடியாது. அவன் நாடுகிற துறைமுகத்தை சேர முடியாது. ஆனபடியாலே தூங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை தூக்கத்தை விட்டு எழும்பு என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் பேசலாம் இன்னும் ஒரு 4-5 குறிப்புகள் உண்டு. அதுக்கு நான் இப்ப போக விரும்பல. இதோட முடிக்க போகிறேன். பேசலாம். ஹல்லேலூயா, ஆமென். பேசலாம். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்முடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் கட்டாயம் எங்க போவேன்? பரலோக ராஜ்யத்துல போவேன். ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்று இயேசு வந்தால் அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவாயா? யோசித்துப்பான். உலகத்துக்காகவே உலகத்திலே எப்படியாகிறோம் பணத்தை சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும், ஓடி 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 தேவ சமூகத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறாயே. தேவ பிள்ளையே, தூக்கத்தை விட்டு எழும்பு. கர்த்தருக்காய் செயல்பட ஆரம்பி. கர்த்தருக்காக பிரயாசப்பட ஆரம்பி. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் காரியத்திற்காக, உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக உங்கள் மனதை திருப்புகிற இந்த வேளைதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தூக்கம் என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த உலக காரியத்திலே நாட்டம் வைக்கிற இந்த நேரத்தில் தான் சத்ருவாகிய பிசாசு நம்முடைய இருதயத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தைகளை நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். ஆகபடியால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு கோதுமை மணியாய் மாறட்டும், ஒரு கோதுமையாய் மாறட்டும். பிரைஸ் லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி சொல்ல முடியும். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள், இந்த இடத்திலே அவை இன்னும் எத்தனை பேர்
சாகாபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ பிரைஸ் லார்ட். சிலருடைய வாழ்க்கையிலே சொல்லுவார்கள், இந்த பிள்ளைகளுக்காக நான் உயிர் வாழுகிறேன். பிரைஸ் லார்ட். நான் இப்படி சொல்கிறேன், ஆவிக்குள்ளே இருக்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் ஒருபோதும் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். பிள்ளைக்காக வாழ்கிறேன், மனைவிக்காக வாழ்கிறேன், புருஷனுக்காக வாழ்கிறேன் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். இயேசுவின் அன்புக்குள்ளே இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சொல்வார்கள், இயேசுவுக்காக நான் உயிர் வாழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, ஆமென் பேசுகிறார். உலகத்துல இயேசுவுக்காக நீ வாழ ஆரம்பி, இயேசுவுக்காக செயல்பட ஆரம்பி. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோதுமை மணிகளை சேர்க்கும்படி கலந்து வருகிறார். கோதுமைகளை களஞ்சியத்திலே சேர்க்கும்படி வருகிறார். வசனம் சொல்லுகிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஆமென் பேசுகிறார். அவர் தன்னுடைய மணிகளை நன்றாய் துப்புரவுபடுத்தி கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்க்க போகிறார். ஆமென் பேசுகிறார். இத்தனை நாட்களை எப்படி வாழ்ந்தோம் என்பதல்ல, இனி ஆமென் ஆண்டவர் தருகிற நாட்களை எப்படி வாழ போகிறோம் என்கிறான கேள்வியோடு கூட இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆமென் அப்படியே முழங்கால் படியிட போகிறோம். பிரைஸ் லார்ட். முழங்கால் படியிட்டவர்களாய் ஆண்டுடைய சமூகத்திலே பிரைஸ் லார்ட் இன்னும் சில காரியங்களை சொல்ல வேண்டி இருந்தாலும் ஆமென் பிரைஸ் லார்ட், ஆமென் பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். நாம் கோதுமை மணிகளாய் மாறும்படி நம்முடைய நிலம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும்படியாய், இயேசுவின் வல்லமையால் நிரப்பப்படும்படியாய், இயேசுவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்க போறீங்க? ஆமென். பிரைஸ் லார்ட். மற்ற மனிதர்களை பார்த்து, மற்றவர்களை நோக்கி கை சோண்டி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடாது. அக்கம் பக்கம் பார்த்துடைய வாழ்க்கையை அழித்து போடாது. தேவனுடைய பரிசுத்தமாக்க விரும்புகிறார். தேவனுடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய ஆமென் நல்ல மணியாக மாற்றி கோதுமை களஞ்சியத்திலே சேர்க்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா.